அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 28 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 13, 2025. இன்று கரிநாள், அதே போல் சஷ்டி கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று காலை 11:34 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சித்திரை சுவாதி. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம். இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலா ராசி, துலா லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் பகை, சண்டை, சச்சரவு, விபத்து, மரணம், கணவன் மனைவியுடைய பிரிவினை, பிள்ளைகளிடையே பிரச்சனை, அலுவலகத்தில் மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சந்திராசம் இருக்கக்குள்ள விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு. அதுவும் சுப ஓரையோடு சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த ஒரு வெற்றியும் பெற முடியும். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், கதாநாயகன். இன்று சனி ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த சனி ஓரையில் அறுவை சிகிச்சை, மருந்து உண்ணுதல், நோய்க்கு சிகிச்சை எடுத்தல் அனைத்தையும் இந்த சனிக்கிழமையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுடைய நோய் பரிபூர்ணமாக குணமாகும். இந்த சனி ஓரைக்கு அடுத்தது சுப ஓர, குரு ஓரை தான். அந்த ஓரையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த 2 மணி நேரம் அசுப ஓரை, செவ்வாய் ஓரை, சூரிய ஓரை அதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு 3 ஓரை அதுக்கு அடுத்து சுப ஓரையாக வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30, சூலம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்